அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்புள்ளங்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த ஆச்சாரியார் கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன? ஜாதகம் நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட கடகராசி அன்புள்ளங்களுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அற்புதமான ஒரு தகவலை சொல்லுகின்றேன். கடகராசி சந்திரனுக்குரியது. குரு பகவான் அங்கே தலைமை பெறுகின்ற இடம், உச்சம் பெறுகின்ற இடமாக இந்த கடகத்தின் கட்டத்தை நாம் முன்னோர்கள் கணித்து தந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கடகராசி அன்புள்ளங்கள் வாழ்நாள் முழுக்க பிறந்த குழந்தையில் முதல் இறக்கின்ற பெரிய ஆன்மாக்கள் வரை செழிப்போடும் செல்வ செழிப்போடும் புகழோடும் வாழலாம், ஜாதகம் இல்லாமல். அதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்புள்ளங்களே, முதல்ல எல்லாருடைய மனதிலேயும் என்ன தேவையாக இருக்கிறது? 3 விதமாக நமக்கு வருகின்ற இன்னல்களை 3ஆக பிரித்து கொள்ளலாம். 1, கணவன் மனைவி அந்யோன்ய குறைபாடு. என்னை நீ புரிந்து கொள்ளவில்லை, உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை, நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லை, நீ செய்வது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இப்படித்தான் குடும்ப உறவுகளில் கசப்புகள் ஏற்படுகிறது. 1. இன்னொன்று, நான் நினைத்ததைப் போல செல்வங்களை ஈட்ட முடியவில்லை. உலக மனிதர்களுக்கிடையே சமூகத்தில் நான் சிறப்பானவனாக வாழ்வதற்கு நான் சரியான முறையில் பணம் ஈட்ட முடியவில்லை. தொழில் செய்தும் அதில் லாபம் இல்லை, லாபம் இருந்தும் நான் மகிழ்ச்சியோடு வாழ முடியவில்லை அப்படின்னு இன்னொரு கொஸ்டின். இன்னொன்று, நான் நினைத்த கல்வியை பெற முடியவில்லை, நான் நினைத்த நாட்டில் வாழ முடியவில்லை. இப்படின்னு இந்த 3 ப்ராப்ளங்களை பிரிச்சுக்கிடலாம். கடகராசி அன்புள்ளங்களே, இந்த 3 பிரச்சனைகளுக்கும் ஜாதகம் இல்லாமல் நாம் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் சில காரியங்களை செய்து கொண்டே நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடையலாம். எப்படி? இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் குறைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, குறைகளும் இருக்கிறது, குறைகளும். குறைகள் என்றால் அவர் நேர்மையற்ற வழியில் வருகிறவர்கள். குறைகள் என்றால் நாம் செய்ய தவறிய காரியங்கள். அப்படி வச்சுக்கிடலாம். கடகராசி அன்புள்ளங்களே, பொறுமை முதல்ல மனிதனுக்கு தேவை. நான் சொல்லுகின்ற காரியத்தை கேட்பதற்கு உங்களுக்கு முதல்ல நிதானம் தேவை. நாம் வாழ்க்கையில் வெற்றியடைகின்ற சில வழிமுறைகளை முன்னோர்கள், பெரியவர்கள், தாய் தந்தையர்கள் சொல்லும்போது நாம் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்டாதான் நாம் அந்த பாதையின் வழியாக சென்று வெற்றி அடையலாம். கடகராசி அன்புள்ளங்களுக்கு நான் சொல்வது என்ன? ஜாதக பாதகங்களை தள்ளி வைத்துவிட்டு நாம் வாழ்க்கையில் அன்றாலும் நடைமுறை காரியங்களை செய்கின்ற போதே நாம் எப்படி வெற்றி பெறுவது? இதுக்கு 3 எளிய முறைகளிலே ரிக்வேத யஜுர்வேதங்களில் சில சூட்சும காரணிகளை மறைச்சி வச்சிருக்காங்க. அதில் முதல் சொன்ன ப்ராப்ளம் என்ன? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, மனம் ஒன்றுபடவில்லை. எனது மனம் புரண்டு கொண்டே இருக்கிறது, அல்லது கணவனோ மனைவியோ மனம் புரண்டு கொண்டு இருக்கிறது, ஒற்றுமை அடைவதில்லை, எங்களுக்குள் ஒரு ஆசபாசங்கள் இல்லை அப்படிங்கிறவங்க கடகராசி அன்புள்ளங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நார்மலாக யதார்த்தமாக காலையில் குளிச்சுட்டு தண்ணீர், சொம்பு நிறைய தண்ணீர் எடுத்து கொண்டு அந்த தண்ணீரிடம் நான் அமைதியாக இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை சீராக இருக்கிறது அப்படின்னு சத்தமாக சொல்லணும். இது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கடகராசி அன்புள்ளங்கள் சொல்ல வேண்டியவை, மாற்றி ராசிகள் சொல்லக்கூடாது. கடகராசிக்கென்று நீருக்கும் கடகத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது.
அது வேதாங்கத்தில் ஒளிந்திருக்கிறது. எங்களைப் போல வேதம் படித்த மனிதர்கள், அன்புள்ளங்கள் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் இதெல்லாம் எதற்கு இருக்கிறது? நம் நடைமுறை வாழ்க்கையில் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க கூடாது, நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு இந்த 3 இடங்களிலே இந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கிறதுனால அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்புள்ளங்களே, நிறைய நேரங்கள் செலவிடுறீங்க. உங்கள் வாழ்க்கை பாதை வெற்றியாக மாற்றிக்கொள்வதற்கும் சில நிமிடங்கள் நீங்கள் செலவு செய்யத்தான் வேண்டும். மொட்டையாக ஒரு காரணியை நான் சொல்லிவிட்டால் 10 ஜோதிடர்களில் நானும் ஒருவனாக மாறிவிடுவேன். எப்பயுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உண்மை என்பது சுடும், பொய் என்பது சுடாது. உண்மை எப்பயுமே கசக்கும், பொய் இனிக்கும். அப்படிங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உலகம் பூரா நீங்கள் தேடுங்க, ஆன்மீகவாதிகளை தேடுங்க, எல்லாத்தையும் தேடுங்கள். அரசியல்வாதி வரைக்கும் சொல்லுகின்றேன். உண்மை இருக்கிறதா இல்லையா? உண்மையும் இருக்கத்தான் செய்கின்றது. அதுபோல இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாக வந்திருக்கிறது. கடகராசி அன்புள்ளங்களே, இதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். தினமும் தண்ணீரிடம் மட்டும் பேசுங்கள், குறைகளை சொல்லுங்கள். அந்யோன்ய குறைபாடே இருக்காது. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். செல்வம் ஈட்ட முடியவில்லை, தொழிலில் லாபம் பெருசாக என்னால் எடுக்க முடியல. நான் ஒரு மனிதன் படைத்த பணம் என்ற பேப்பர் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு கடகராசி உள்ளங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் ஒன்றே. அந்த ராசியில் பிறந்து விட்டால் இறக்கின்ற வரை பலன் ஒன்றுதான். அதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அவரவர் ஜாதகம்தான் அவரவர்க்கு துருப்புச்சீட்டு. இதை சரியாக கணிக்கின்ற நபர்களுக்கு அது வேறு விதம், கணிக்க தவறிய நபர்களுக்கு இந்த பதிவே மொழிவிதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பணம் பிரச்சனை இருக்குது. இதற்கு கடகராசி அன்புள்ளங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கால் பாதங்களை சுத்தமாக வச்சுக்கிடணும். என்ன சாமிஜி எல்லாமே வித்தியாசமாக இருக்குதே, உங்களுடைய அந்த இதே வேற மாதிரி என்ன? எது வெற்றி பெறுகிறதோ, எது நிலை பெறுகிறதோ, எது சாத்தியமோ அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அன்பு கடகராசி உள்ளங்களே, சகோதர சகோதரிகளே, என் அண்ணன் அக்காமார்களே, இப்படி சொல்லலாம். கடகத்தில் பிறந்து நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்குத்தான் இந்த காரணி. கால் பாதங்களை முழுமையாக, காலையிலேருந்து வேலைக்கு போகிறீங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடுங்க, கால் பாதங்களை வெள்ளையாக சுத்தமாக ஒரு துளி அழுக்கில்லாமல் நீங்கள் தினமும் இரவு நேரத்திலே சுத்தம் செய்து தூங்குங்கள். 10 நாள் செய்யுங்க. 11ஆவது நாள் நிச்சயமாக திரும்பவும் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. எப்படி ஐயா நீங்கள் சொன்னீர்கள், நான் செய்தேன், எனக்கு பணம் கிடைத்தது. நிச்சயமாக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் சில காரியங்களை தொடர்ந்து பண்ண வேண்டும். அது பெரியோர்கள் முன்னொரு காலத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கி இருக்கிற நவீன முறையில் அதெல்லாம் சொல்ல முடியல. நம்ம வேலையே நம்ம பார்க்கறதில்ல அப்படிங்கிற நிலையில் மனிதன் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒன்று. இன்னொன்று, நான் நினைத்த ஒன்று, நான் நினைத்த கல்வி, நினைத்த வேலை, நினைத்த இந்த மாதிரி புகழ்ச்சி வரைக்கும் எது செய்தால் நமக்கு லாபம் வெற்றி அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கடகராசி அன்புள்ளங்களே, நினைத்த ஒன்றை அடைய வேண்டும். நான் ஜாதகத்தை தொடவில்லை, அதில் இருக்கின்ற கிரகங்களின் ஏற்றத்தாழ்வுகளை நான் பார்க்கவில்லை, நான் எனக்காக நடக்கின்ற எந்த கிரகத்தின் திசையையும் நான் யோசிக்கவில்லை, எந்த ஜோதிடனையும் நான் நம்பவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்புள்ளங்கள், நினைத்த ஒன்றை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் தினமும் ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்குத்தான் மூலிகைகளோட நாம் முன்னோர்கள் பின்னி வைத்திருப்பார்கள். கணக்கு வச்சுக்கோங்க. கடகராசி அன்புள்ளங்கள், துளசி அப்படிங்கிற ஒரு செடியை தினமும் அதற்கு பூ விட்டு, ஜலம் விட்டு,
நீங்கள் வணங்கி வந்தால் வணங்கிய நாளிலிருந்து 8 நாளிகைக்குள் உன்னுடைய இலக்கு நிர்ணயிக்கப்படும் என்பது வேத விதி. இதை பயன்படுத்தி கொண்டு கடகராசி அன்புள்ளங்கள் சாதகத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த கடமையை செய்யுங்கள். வாழ்க்கையில் வளமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், நினைத்த ஒன்றை அடைவீர்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் பலவிதமான பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மந்திரங்கள் ஜெபித்த வாயால் சொல்லுகின்றேன். நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாக இருக்கும். இதேபோல ஒரு நல்ல தகவலோடு கடகராசி அன்புள்ளங்களை திரும்பவும் சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.